வைக்கணும். இந்த நிலைமை மாற்றணும். மணல் கொள்ள நடக்கிறது எங்கப்பா? நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான். மண் கொள்ள எங்கப்பா நடக்குது? கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான். கஞ்சா எங்கப்பா விற்கிறாங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஆக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன தவறுகள் நடக்குதோ அது எல்லாமே கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் நடக்குது. இதுக்கு கூலி வேலை செய்யக்கூடியவங்க இறந்திருக்கிறாங்க. அப்ப 67 பேர் இங்க கட்டி இருக்கிறாங்க. போக்குவரத்து நெரிசல் பேணி காக்க முடியும். ஒருத்தரை வேலை செய்ய விடுறதுல மாவட்ட வருவா, அதாவது மாவட்ட ஆட்சியர் இருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் வரைக்கும் இவங்க மிரட்டுறாங்க. திமுக ஆட்சியில் இதான் நடந்துகிட்டு இருக்கு. யாரையும் சுதந்திரமா வேலை செய்ய விடுறது கிடையாது. இப்படி இருந்தா எப்படி இந்த மாவட்டம் நல்லா இருக்கும்? எப்படி? இதோட 3வது முறை தமிழ்நாட்டில் 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. எப்படி ஒரு சாமானிய மக்கள் தவறுதலும் ஆரம்பிக்கிறது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக ஆட்சியில். இந்த இப்ப என்னன்னா இதுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னும் போது மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. மின்சார கட்டணம் மட்டுமா உயர்த்தி இருக்கிறாங்க, எல்லா விலையும் உயர்த்திட்டாங்க. 100 யூனிட் மாசம் ஒவ்வொரு வீட்டிற்கும் போட்டால் அதை கூட்டணி கட்சி தோழர்கள் நமக்கு எதிர்ப்பாக அவர்கள் பேசுவார்கள். அவர் ஸ்டாலின் பேசப்பட்டார். நாளுக்கு நாள் மக்கள் அல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடன் சுமை தாங்க முடியாம தவிக்கிறான். யாருமே சொல்றதுன்னு தெரியல. எங்க ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரு